இட்ஸ் டியூஸ்டே அண்ட் மார்னிங் 7 o'clock. மண்டே நைட்டே வந்து மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று ஷார்ட்ஸ்லேயே புட்டு தான் சாப்பிட்டேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த புட்டுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இது. இட்லி செய்கிற பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டு நம்ம இன்னொரு சைடு இட்லி பாத்திரத்தில் துணி மேலே விரித்து வச்சு அதில் நம்ம அரிசி மாவு, பச்சரிசி மாவு வந்து நல்லா உதுத்து விட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சிடணும். பாயில் பண்ணி எடுத்தால் இப்படி கட்டி கட்டியாக வரும், அதை வந்து உடச்சி விடணும். அதுவும் சுடுதண்ணி லைட்டாக வச்சு தண்ணியை தெளித்து உதுத்து விட்டால் நல்லா புட்டு ஷேப்புக்கு வந்துடும். நைட்டே ஹாட் பாக்ஸில் ஊற்று விட்டுட்டு மார்னிங் எந்திரிச்சு அதே இட்லி பாய்லரில் மறுபடியும் நம்ம எடுத்து வேக வச்சா சூப்பரான புட்டு ரெடி ஆகிடும். இந்த புட்டுக்கு வந்து நம்ம கடலைக்கறியும் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா எள்ளு பொடி, நல்லெண்ணெய், தேங்காய் பூ, நாட்டு சக்கரை இல்லைனா ஒயிட் சுகர் எதுனாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது அடிக்கடி சாப்பிட்றதுனா பாசிபிள் இல்லை, எப்போயாவது ரேராக நம்மளுக்கு எதுவுமே செய்ய தோணல, ஏதாவது கிரேவிங்காக இருந்தது அப்படின்னா சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். தண்ணி ரொம்ப ஊற்றிட்டோம் அப்படின்னா கொலன்னு ஆகிடும். தண்ணியை வந்து நல்லா தெளிச்சு விட்டு சேர்த்தா தான் இப்படி புட்டு மாதிரி வரும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.